கோட் அந்தளவுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் இல்லைங்களே. எனக்கு ஐ டோன்ட் லைக் சாங்ஸ் ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் ஒன்றும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் இல்லை. அவர் மூவினாலே சாங்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஓப்பனிங் சாங்காவது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். மட்ட சாங்னு ஒன்று விட்டாங்க, அதை பார்த்தாவே நம்ம மட்டையாயிரும் மாட்டோம். அப்படி சொல்ல மாட்டேன், மட்டமான சாங்லாம். ஏன்னா அது நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கல்ல. அது இல்லாமல் யோன் மியூசிக் போட்டிருக்காரு. சேம் அந்த புதுப்பேட்டை இருக்குல்ல, அந்த படத்தோட மியூசிக் அப்படியே எடுத்து போட்டிருக்காரு. அதனால பாட்டு வருத்தப்பலாம் இல்லை, அந்த லிரிக்ஸ் நல்லா இல்லை. யுவன் மியூசிக் மாதிரியே இல்லை. வேறு யாரோ அவங்களோட அசிஸ்டன்ட் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். போட்டு வந்துட்டு அவர்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இவனோட அசிஸ்டன்ட் யாரோ போட்டு அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சரியாக பேமெண்ட் சரியாக போடணும்னு நினைக்கிறேன். கம்பெனி சரியில்லை, ஏஜஸ் சரியில்லை. பேமெண்ட் கரெக்டாக கொடுத்துருந்தா கரெக்டாக மியூசிக் போடுவார். ஆனால் இதுக்கு மட்டும் நல்லா போகிறாரு, மங்கத்தாவுக்கு மட்டும் நல்லா போகிறாரு. தீ மியூசிக்கு தளபதி ஏமாத்துறாங்க. நான் தளபதி எல்லாரும் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. அவர் சொல்கிறதே எல்லாம் நம்ப முடியல. என் ஸ்பார்க் சாங் அப்படி தான் சொன்னாங்க, ட்விஸ்ட்டு மட்ட சாங் அதான் ட்விஸ்ட்டுக்கிறாங்க. ட்விஸ்ட்டுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே ட்விஸ்ட் வச்சுக்கிறாங்க. நமக்குலாம் பெரிய ட்விஸ்ட்டில் ஒன்றும் இருக்காது. அதே பழைய கதையை எடுத்து வச்சுட்டு அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருப்பாங்க. என்ன மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா பிரேம்ஜி காட்டவே மாட்டேறாங்க. ஏன்னா படத்தில் நடிக்கலையானு தெரில. திரிசா அவங்க சித்தோசம் மாதிரி வந்துட்டே இருக்கிறாங்க. என்னன்னு எனக்கு புரியல. கில்லி படத்துல இருந்து அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அவர் போஸ்ட் மட்டும் வச்சிருவாங்க, வராது. அவர் ரேஞ்ச் அங்கே இருக்கு. இவர் சும்மா அந்த மங்கதா போஸ்ட் கீஸ்ட் ஏதாவது ஒட்டியிருப்பாங்க. ஒட்டிட்டு இந்த காவலன் படத்தில் மங்கதா படத்தில் காவலன் பாட்டு வரும்ல, விண்ணக்கா பாட்டு வரும்னு, அது மாதிரி ஏதோ தேட்டர் சீனில் அஜித் பாட்டை மட்டும் போட்டுவிட்டு அஜித் வராருன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றுவாங்க. அதெல்லாம் சும்மா புருடாங்க. இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க? அஜித்தை பார்த்து அதான் சொல்கிறேன், அந்த போஸ்ட் விட்டுருப்பாங்க. அவரோட சாங்ஸ் ஏதாவது ரிலீஸ் ஏதாவது விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பில்டப் ஏற்றுவாங்க. அஜித் ரசிகர்கள் வந்து பார்த்தா பாசன்ல சந்தானம் ஒன்று சொல்லுவார்ல, விஜய் ரசிகர்களும் வரணும், அஜித் ரசிகர்களும் வரணும், நீ மட்டும் நல்லா கல்லா கட்டணும் அப்படிம்பாங்களா. அது மாதிரி விஜய் ரசிகர்களும் வரணும், அஜித் ரசிகர்களும் வரணும், ஏஜிஎஸ் மட்டும் நல்லா வந்துட்டு நல்லா பணம் சம்பாதிக்கணும், கலெக்ஷன் எடுக்கணும். அதுக்கு மாதிரி ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ தான் ப்ரொமோஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எந்த டேரக்டரும் நம்ப முடியாது. எல்லாம் புரோடா பொய் சொல்கிறானுங்க. பொய் பிடிக்கிறதெல்லாம் பொய். பாலாலாம் நான் எவ்வளோ பெரிய ஆள் நினச்சிட்டு இருந்தேன். நல்லா புரோடா விட்டாரு. அதனாலே அதை அந்த படத்தை பார்த்து நானே மறந்து போயிட்டேன். அவ்வளோ அளவுக்கு வருத்தப்பலாம் இல்லை. ஐயோ கண்ணு தண்ணி விட்டாரு, ஆஸ்கார் அவார்ட்லாம் கொடுக்குற மாதிரி. பாலாவே நம்ப முடியல. அந்த ப்ரொமோஷனுக்கு அப்படி பண்ணுறாங்க. இந்த வாழைப்படத்தெல்லாம் பண்ணாங்கல்ல ப்ரொமோஷனு, ஃபேக் ப்ரொமோஷனு, அது மாதிரி கூட ஒரு கோட்டை. இவர் வெங்கட் பிரபு நம்ப முடியாது. ஏன்னா இவரும் டேரக்டர் தானே. இவரும் படம் நம்ம கூட ஓடுனதுக்கோசம் பொய் புரோடாக சொல்லுவார். நான் என்ன சொல்கிறேன்னு வச்சுக்குவேன், படத்தை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் சொல்லுவாங்க ட்விஸ்ட் இருந்தா இல்லையான்ட்டு. நீங்கள் ஏன்னா முன்னாடியே சொல்கிறீங்க, எனக்கு புரியல தான். ஆமாம், அவர் பேர் மல்டிபிள், அவர் பாலிவுட் ஸ்டாரு. ஏங்க பிள்ளைக்கா பையன் பொறுக்கி பையங்க, நம்பர் 1 பொறுக்கி பையங்க. அவன் வந்தா என்ன வழி, நான் பொம்பளை பொறுக்கிங்க. ஆமாங்க, பொம்பளை அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறேன். என்ன சொல்கிறேன், நான் புகழ்ந்தேன். நான் அவனு கோயில் கிடையாது, என்ன கையெழுத்த முடியும். பொம்பளை பொறுக்கிங்க. அவன் டீமானு வாழ்க்கையே கெடுத்தாருங்க அவர். வாயை தந்தாலும் யூடியூப்ல ஏங்க. அதுக்கு மேலே என்னங்க ஒரு மனுஷன் மனசில் என்னங்க வார்த்தை வரும். இமானோட மிகப்பெரிய ஃபேனுங்க நான். சத்தியமாக சொல்கிறேன். நான் நேரில் பார்த்தா பிஞ்ச சிறுபாடு அடிப்பாங்க. அவலாம் யாரு அட ஏங்கடிங்க, நீங்கள் யூடியூப்ல நல்லா வீடியோ பார்த்தீங்களா? அவர் ஒய்ஃபோட எடுத்து போவாருங்க. அதாவது மக்களை ஏமாத்துறதுக்காகங்க. உடனே வந்துட்டு அப்புறம் இப்போ அமரன் வருதுல, அந்த ஆடியோவில் இந்த கண்ணகாசுவார் இப்படி வந்துட்டு இது மாதிரி ஏன் இப்படி பண்ணுறீங்க. இப்போ கொட்டுக்காளி படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணார் பார்த்தீங்களா? இது மாதிரி நான் வந்துட்டு அடுத்தவங்க தயவெல்லாம் இல்லை, நானே உழைச்சி வந்தேன். இது மாதிரி என்னை பழகிட்டாங்க. என்ன அண்டை புழுகுறாங்க. ஐயோ சாமி, இதெல்லாம் அந்த கடவுளுக்கே எடுக்காது. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், சிவகார்த்திகேயன் கேரியர் முடிஞ்சு போச்சு. இது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. அவன் ரசிகன் 1000 பேர் 1000 சொல்லுவான், நீ எதுக்கு சரி பண்ணுற? உனக்கு பிடிச்சிருக்கா எடுத்ததா காட்டுங்க பண்ணி. அது என்ன அவங்க அப்போ வந்துட்டு இன்னும் ஒரு 10 பேர் வந்துட்டு படம் சரியில்லைன்னு சொன்னால் ரிலீஸுக்கு அப்புறம் 4 நாள் கழிச்சு திரும்பி சரி பண்ணுவீங்களா? இதெல்லாம் ஒர்த்தப்பெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் எடுக்கிறேன் டேரக்டர் சார் மணிரத்னம் இருக்கார்ல, அவர் பாருங்க, நீங்கள் ஆடியன்ஸ் என்ன சொன்னாலும் சரி, நான் எடுத்தானே படம் அவ்வளோதான். அதை பற்றி ஒர்த்தப்பலே பண்ணிக்க மாட்டார். அவர் தாங்க டேரக்டர், லெஜெண்ட்ருங்க அவர். அது மாதிரி ஆளுங்களாக இருந்துட்டு போங்க. ஏன் அது பரவாயில்ல ஐயா, நல்ல படங்க. அதெல்லாம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படம். அது மாதிரி படங்கள்லாம் வரமாட்டேங்குது. பொன்னியின் செல்வன் 2 இப்போ இந்த இதுலேயே வந்துட்டு அவ்வளோ திறமையாக எடுக்கிறாரு. அதை விட்டுட்டு வெங்கட் பிரபு நான் எதை சரி பண்ணிட்டேன். சரி படம் ரிலீஸ் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் நாள் படம் சரியில்லைன்னு தெரியுது, திரும்பியும் வந்துட்டு இது பண்ணிட்டு திரும்பி படத்தையே சரி பண்ணுவார் அவர். என்னங்க அவர் எடுக்க தான் படம், டேரக்டர்னா நான் எடுக்க தானே படம். மியூசிக்கை தான் தெறிக்க விட்டுருக்க தான் சொன்னாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் வருத்தப்படல இல்லை. சரியா பேமெண்ட் சரியாக போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ இதெல்லாம் பார்க்குற அளவுலாம் இப்படி ஓவர பில்டப் பண்ணாவே அந்த படம் கவுந்துக்குங்க. ஏற்கனவே ஒரு தளபதி பாவம், ஏற்கனவே 3 படங்கள் கவுந்து போச்சு. இந்த படமும் கவுந்துச்சுன்னா அவ்வளோதான். எதுங்க போட்ட பட்ஜெட்டை விட ஒரு 5 கோடி 10 கோடி வந்திருக்கான். அது வெற்றி விழாலாம் கொண்டாடுங்க, அதை சொல்கிறீங்களா? அது இப்போ ஒரு வழக்கமாயிருச்சு. நானும் தான் தெரியாமல் தான் கேட்குறேன். வெற்றி விழாங்கிறது வந்துட்டு மக்கள் ரசிகர்கள் சொல்லுங்க, படம் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா வந்துட்டு நான் வெற்றி விழா கொண்டாடுறேன்ட்டு நாலு கேட்க வெட்டிட்டு கல்பாத்தி அர்ச்சனா ஏஜிஎஸோட ப்ரொடியூசர் பின்னி கால சொல்லியிருக்காங்க. லியோ படம் மிகப்பெரிய வெற்றி, நம்பர் 1 கலெக்ஷன் இந்தியாவில். பணம் அவங்க தானே போடுறாங்க, அவங்க சொல்லி தானே ஆகணும். கல்பாத்தி அகவரமா எல்லாருமே அவங்க சொன்னா படம் அவங்க போட்டுருக்காங்க. படம் வருமா வராதுன்னா அவங்களும் பக்கு பக்குன்னு அடிச்சுங்க. அவ்வளோ
வாய்ப்பே இல்லைங்க, சான்ஸே கிடையாது. இவர் எப்போ அரசியலுக்குள்ளே நுழைஞ்சாரோ அப்பயே அவரோட சினிமா வாழ்க்கை ஃபிஷ் முடிஞ்சு போச்சு அப்பயே. இது வந்துட்டு இதுக்கு சொல்கிறீங்களா இல்லை வேறு எதுக்கு சொல்கிறீங்களா? ஆ சொல்லுங்க. யார் அவரு? பிரியாணி படத்தில் கார்த்தி பண்ணுவார் அது மாதிரியா? ஏற்கனவே இது பண்ணிட்டு இருக்காங்க. என்ன குறும்புகள் பண்ணுவார்? அந்த லாரன்ஸ் ருத்ரன் படத்தில் பண்ணார் குறும்புன்னு சொல்லிட்டு மொக்கையா அது மாதிரி இதை பண்ணிட்டு இருப்பார். அது மாதிரி தான் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். அது மாதிரி பண்ணானா கண்டிப்பாக அசிங்கமாக இருக்கும். நான் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஆமாம், தோனியோட கட் அவுட் வச்சுக்கிறதா கேள்விப்பட்டேன். வேற என்ன பண்ணுவாங்க? அப்படிதான் வாய்ப்பு இருக்குது, நிறைய இருக்குல்ல. தோனி உள்ள வராருன்னா நான் தோனிக்கு வந்து என்ன நடிச்சா கொடுக்க போறாரு? தோனி விளையாண்ட சீனை ஏதோ ஃபுட்டேஜ் எடுத்து போட்டிருப்பாங்க. இல்லை தோனியோட கட் அவுட் அடிச்சுட்டு ஓகே தோனி வந்துட்டாரு அப்படி சொல்லுவாங்க. இல்லை ஹாலிவுட் ஸ்டார் வில் ஸ்மித் இல்லை ஜானி டிப்பு இல்லை வந்து இவங்களாம் டாம் குரூஸ் இருக்காங்களா, அவங்களோட வச்சு ஹாலிவுட் ஸ்டார்லாம் உள்ள என்ட்ரியாக வராங்க அப்படின்னு கூட பீலாக உள்ள. என்ன கலர் கலராக ரீல் விட்றீங்க? என்ன உலக தரத்தில் எடுக்க முடியாத படத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க? ரிலீஸ் ஆக போதானே போகுது எப்படியாவது. ஐயோ சாமி தெய்வம் தெரிஞ்சு சொல்கிறேன், அந்த நல்ல மனுஷனை கொண்டாந்து மானத்தை வாங்கிறாதீங்க. அதை அப்படியே கட் பண்ணி கூட போட்டுருங்க. அவர் எடுத்த படம் அப்படியே இருந்துட்டு போட்டோம். நான் சொல்கிறேன் அனுதாபத்துக்கு சும்மா அவருக்கு ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அனுதாபத்துக்கு அவசரம் போட்டு மாதிரி கலெக்ஷன் இருக்கலான்னு ஒரு கெட்ட புத்திங்க. மற்றப்பெல்லாம் வந்துட்டு அவர் மேலே ஒரு மாதிரி இருக்கு. அது மாதிரி வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். மற்றப்பெல்லாம் கூடாது. உயிரோடு இருக்கும்போது என்ன தான் அவங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அவர் விஜயகாந்த் என்ன பண்ணிட்டாங்க? ஒன்றுமே பண்ணல. யாருக்கு அப்போ மார்க்கெட்டு தான் அவங்க பேரை சொல்லி பேர் சம்பாதிக்கிறேன் நாய்ங்க இவனுங்களாம். இவனை பற்றிலாம் பேசாதீங்க. எனக்கா? எனக்கு புரட்சி தலைப்பு புரட்சி தலைப்பியோட அந்த அனகொண்டா ஸ்டைல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைங்க, அவர் அந்த ஹேர் ஸ்டைலை சொல்கிறேன். அதை ரொம்ப மக்கள் இப்போ தான் சொல்லியிருக்காங்க அனகொண்டா ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முடி ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு ஒரு சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு எனக்கு ஸ்ரீரெட்டிக்கு சம்மந்தம் மேலே சொல்கிறாருல, அது மாதிரி அந்த ஹேர் ஸ்டைல் அவர் வலிச்சிருப்பார் தெரியுமா? அது யார் அவரை தான் அடிக்கிறதுக்கு? முதல்ல ஸ்ரீரெட்டிக்கு பதில் சொல்லுங்க. அவங்க தான் ஏகப்பட்ட செருப்பு அவங்க வீட்டில் இருக்குதாமே. புரோடா அந்த நான் இதெல்லாம் பொய், உலகமாக பொய். யார் நம்பாதீங்க, சத்தியமாக நம்பாதீங்க. இந்த உலகத்தில் மொத்தமான எவனுமே கிடையாது. அது விஜயலா அப்படிலாம் சொல்லாதீங்க. அவரெல்லாம் நியாயமானவரெலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா கேமரா முன்னாடி ஆக்ட் பண்ணுறாரு அவ்வளோதான். மற்றபடி அவனை படத்தில் நடித்தாங்க. பைரவா, சர்க்காரா, 2 மூவி நடித்தாங்க அவ்வளோதான். மற்றபடி என்ன இருக்க போகுது எனக்கு ஒன்றும் புரியல. சம்மந்தம் இருக்கலாம், அது சினிமா. சம்மந்தம் இல்லைன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? 2 படத்தில் நடிச்சிருக்காங்க அதனால சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறேன். அவ்வளோதான், படத்தில் நடிச்சதுனால சொல்கிறேன். வீடா? அது தெரியல எனக்கு அதிகாரப்பூர்வமாக. வீடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாருங்க, அவர் நல்லவருங்க. ஏன்னா படம் அவங்களுக்கு சப்போஸ் வந்துட்டு அதிகமாக வந்து வராமல் இருக்கும், அதனால் வந்துட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துருப்பாங்க, அதனால வந்து வீடு வாங்கி கொடுத்துருப்பாரு. வரட்டும் என்னப்பா ஒருத்தப்புல இல்லைங்க, அவ்வளோ ஒருத்தலாம் கிடையாது. ஒருத்தெல்லாம் எக்ஸ்பர்ட் அந்த அளவுக்குலாம் அவன் பொழப்பு பார்க்குறதே நேரம் இல்லை. கோட்டு வந்தா என்ன, ஜோட்டு வந்தா என்ன? எனக்கு தெரிஞ்ச கோட்டுக்கு பதிலாக படம் வந்ததுக்கப்புறம் ஜோட்டுன்னு மாறிட்டோம். ஜோக்கர் ஆஃப் ஆல் டைம். அதான் யாரு சும்மா பில்டப் போட்டுட்டு இருப்பாருங்க. ஐயோ 1000 கோடி வசூல் அடிச்சவா ஆஸ்கார் அடிச்சவளாங்க அம்மனு பொத்திட்டு இருக்கிறான். நீங்க என்னடா எப்பா சாமி விட்ற பில்டப் தாங்க முடியல. யார் சொன்னா? ஜவானா? அடையாங்க ஜவான் டோட்டல் வசூல் எவ்வளவு? 1250 கோடி. சும்மா புருடா விடுவாங்க இவங்க விட்ற புறாலாம் மக்கள் நம்புறதா? எனக்கு இல்லை, யாருக்குமே இல்லை. அவன் எனக்கு 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவன் பொழப்பு வைப்பான் அவ்வளோதான். 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது, அதுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. கொழுக்கட்டை சுண்டெல்லாம் தருவாங்க. இவன் அதான் சொல்கிறல ரொம்ப அதை பார்த்தா மட்டை தான் ஆகும் சத்தியமாக. அந்த புதுப்பேட்டை மியூசிக் எடுத்து போட்டார் பார்த்தீங்களா நம்மளால, சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை, சத்தியமாக நல்லா இல்லை.